மனித வாழ்க்கையில் அதிகம் பேசப்படும் 2 சொற்கள் உண்டு. ஒன்று சிந்தனை, மற்றொன்று செயல். பலர் சிந்திக்கின்றார்கள், ஆனால் அனைவரும் செயல்படுவதில்லை. அதனால்தான் இன்று அறிவு அதிகம், ஆனால் மாற்றம் குறைவு. இந்த இடத்தில்தான் ஒரு ஆழமான உண்மை நம்மை நிறுத்தி கேட்கின்றது. சிந்தனை வழிகாட்டும், ஆனால் வாழ்க்கையை மாற்றுவது செயல் மட்டுமே. சிந்தனை என்பது மனிதனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். சிந்தனை இல்லை என்றால் மனிதன் மிருகமாகிவிடுவான். சிந்தனை சரி தவறு காட்டுகின்றது, திசை காட்டுகிறது, வழி சொல்கிறது. ஆனால் சிந்தனை மட்டும் போதுமா? வழி தெரிந்தும் நடக்கவில்லை என்றால் இலக்கு எட்டப்படுமா? சிந்தனை என்பது வரைபடம், செயல் என்பது பயணம். ஒரு மனிதன் சொல்கிறான், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவன் வாழ்க்கை அதே இடத்தில் நிற்கிறது. ஏன்? தெரிந்ததை செயலாக மாற்றவில்லை. விதை என்றால் என்ன? அது மண்ணுக்குள் போகும் வரை விதைதான். அதே விதை மண்ணுக்குள் போய் முளைத்தால்தான் மரம். செயலில்லாத சிந்தனை விதை போலவே உலர்ந்து போய்விடும். சுவாமி விவேகானந்தர் சிந்தனை பேசினாரா? ஆம். ஆனால் அவர் அதைவிட செய்தார். இந்தியாவின் ஆன்மீகத்தை உலக மேடைக்கு எடுத்து சென்றார். இளைஞர்களை எழுப்பினார். சேவையை வாழ்க்கையாக மாற்றினார். அவர் வாழ்க்கை நமக்கு சொல்வது, சிந்தனை பேசுபவன் தத்துவவாதி, சிந்தனையை செய்பவன் வழிகாட்டி. ஏன் மனிதன் செயலை தவிர்க்கின்றான்? தோல்வி பயம், விமர்சன பயம், சோம்பல், நாளைக்கு தள்ளி போடுதல். ஆனால் உண்மை என்ன? தோல்வி செயலில் இல்லை, செயல் செய்யாமையில்தான் உள்ளது. நின்று சிந்தித்தவன் பாதுகாப்பாக இருப்பான். நடந்து செயல்பட்டவன்தான் வாழ்க்கையை வெல்வான். பலர் நினைக்கின்றார்கள், பெரிய விஷயம் செய்தால்தான் வாழ்க்கை மாறும். அது தவறு. ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல செயல், இதுவே வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றும். சிந்தனை ஒரு நாளில் பிறக்கும், வாழ்க்கை தினசரி செயலால் உருவாகும். சிந்தனை இல்லாத செயல் கண்ணில்லாத நடை என்றால், செயலில்லாத சிந்தனை காலில்லாத பார்வை. இரண்டும் சேர்ந்தால்தான் மனிதன் முழுமை. சிந்தனை சொல்கிறது, நீ இதை செய்யலாம். செயல் சொல்கிறது, நான் செய்து காட்டுவேன். அந்த இடத்தில்தான் வாழ்க்கை மாறுகிறது. சிந்திக்காத வாழ்க்கை திசையில்லாத பயணம். ஆனால் செயலில்லாத சிந்தனை பயணமே இல்லாத வரைபடம். சிந்தனை உங்களை உயரத்திற்கு அழைக்கும். செயல் மட்டுமே உங்களை அங்கு கொண்டு செல்லும். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தனை வழிகாட்டும், வாழ்க்கையை மாற்றுவது செயல் மட்டுமே. இன்று சிந்தித்ததை நாளை செயலில் மாற்றுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையும் உங்களை சுற்றிய உலகமும் மாறும். சிந்தனை என்பது கனவு காண்பது மட்டுமல்ல. சிந்தனை என்பது எதை அடைய வேண்டும், ஏன் அடைய வேண்டும், எப்படி அடைய வேண்டும் என்பதை மனதில் தெளிவுபடுத்தும் சக்தி. ஆனால் அந்த சிந்தனை செயலாக மாறவில்லை என்றால் அது வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், செயலில்லாத சிந்தனை வெறுமை. விவேகானந்தரின் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு. விவேகானந்தர் வெறும் பேச்சாளரா? இல்லை. வெறும் தத்துவ ஞானியா? இல்லை. அவர் சிந்தித்தார், அதையே செயலாக்கினார். இந்திய இளைஞர்களை எழுப்பினார். உலக மேடையில் இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டினார். எழு, விழித்தெழு என்று கூவி அழைத்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சாட்சி. செயலில்லாத சிந்தனை ஏன் ஆபத்தானது? செயலில்லா சிந்தனை மனிதனை மெதுவாக சோர்வடை செய்யும். நான் இதை செய்யலாம் என்று நினைப்பான், ஆனால் செய்ய மாட்டான். பிறகு தன்னம்பிக்கை குறையும். பின்னர் வாழ்க்கையை குறை சொல்ல தொடங்குவான். இதுதான் விவேகானந்தர் எச்சரிக்கும் அபாயம். விவேகானந்தர் பெரிய காரியங்களை பற்றி மட்டும் பேசவில்லை. அவர் சொன்னது, சிறிய செயலை கூட முழு மனதோடு செய்.
சிந்தனை பெரியதாக இருக்கலாம், ஆனால் செயல் இன்று தொடங்க வேண்டும். இளைஞர்களுக்கான விவேகானந்தரின் அழைப்பு. இளைஞர்களே, நீங்கள் புத்தகங்கள் படிக்கலாம், உரைகள் கேட்கலாம், பொன்மொழிகள் சேமிக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் செயலாக மாறாவிட்டால் அவை வெறும் அலங்காரம். அதனால்தான் அவர் சொன்னார், செயலில்லாத சிந்தனை வெறுமை என்று. சிந்தனையை செயலாக்கும் 3 வழிகள். ஒரு முடிவு எடு, நான் செய்வேன் என்று. இன்றே தொடங்கு, நாளைக்கு ஒத்தி வைக்காதே. தொடர்ந்து செய், சிறியதாக இருந்தாலும் விடாதே. இதுவே விவேகானந்தரின் செயல் தத்துவம். சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையே ஒரு ஆழமான இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியை தாண்டி சென்றவர்கள்தான் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள். அந்த இடைவெளியை எப்படி தாண்டுவது? அதற்கான 3 தெளிவான வழிகளை சுவாமி விவேகானந்தர் நமக்கு காட்டுகிறார். ஒரு உறுதியான முடிவை எடு. மனிதன் தோல்வியடைவதற்கு காரணம் அவனிடம் திறமை இல்லாதது அல்ல, உறுதியான முடிவு இல்லாததே. நாம் பல விஷயங்களை நினைக்கின்றோம். நான் முன்னேற வேண்டும், நான் நல்ல மனிதனாக மாற வேண்டும், நான் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். ஆனால் நான் செய்வேன் என்ற முடிவை எடுக்கவில்லை. உறுதியான முடிவு வாழ்க்கையின் திசையை மாற்றும். 2வது வழி, இன்றே தொடங்கு. விவேகானந்தர் நாளையை நம்பவில்லை, அவர் இன்றைய செயலை நம்பினார். நாளை செய்வேன் என்பது மனிதன் சொல்லும் மிகப்பெரிய பொய். இன்று செய்யாதவன் நாளையும் செய்ய மாட்டான். ஒரு சிறிய செயல் கூட இன்றே தொடங்கினால் அது பெரிய மாற்றத்தின் விதை. அதனால் விவேகானந்தர் சொல்கிறார், உன் சக்தி உனக்குள் உள்ளது, அதை இன்றே வெளிப்படுத்து. 3வது வழி, தொடர்ந்து செய், தளராதே. ஒரு நாள் செய்தால் போதாது, 2 நாள் செய்தால் போதாது. வாழ்க்கை என்பது தொடர்ச்சியின் பயணம். பலர் ஆரம்பிப்பார்கள், ஆனால் நடுவில் நின்று விடுவார்கள். அவர் நமக்கு சொல்வது, வீழ்ந்தாலும் எழுந்து நடந்து செல். தோல்வி தடையல்ல, அது ஒரு பாடம் மட்டுமே. தொடர்ந்து செயல்படுபவனையே வாழ்க்கை வணங்கும். முடிவு எடு, மனதில் தெளிவாக. இன்றே தொடங்கு, தயக்கமின்றி. தொடர்ந்து செய், தளர்ச்சியின்றி. இந்த 3ம் சேர்ந்தால் சிந்தனை செயலாக மாறும். உலகம் எண்ணங்களை மதிப்பதில்லை, செயல்களையே மதிக்கிறது. நாளை நம்பும் மனிதன் வாழ்க்கையை இழக்கிறான். தோல்வி அவமானமல்ல, முயற்சி செய்யாததே அவமானம். நம் வாழ்க்கையின் பொறுப்பு வேறு யாரிடமும் இல்லை, அது நம்மிடமே. நாம் மாறினால்தான் நம் சூழல் மாறும். சிந்தனையை செயலாக்கும் மனிதனே உண்மையான வீரன். பயத்தை வெல்வது சிந்தனையால் அல்ல, செயலால் தான். எண்ணம் பேசும் இடத்தில் கூட்டம் இருக்கும், செயல் பேசும் இடத்தில் வரலாறு உருவாகும். உறுதியில்லாத அறிவு மனிதனை உயர்த்தாது. உள்ளம் ஒப்புக்கொண்டதை உடல் நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கை காத்திருக்காது, தயாராக இருப்பவனை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. துணிவு செயலில் தெரியும், வார்த்தையில் அல்ல. நம்மை மாற்றிக்கொள்ளாத வரை உலகை மாற்ற முடியாது. நினைத்ததை வாழ்வாக மாற்றுவதே உண்மையான ஆன்மீகம். செயலால் உருவான ஒழுக்கமே நிலையான சக்தி. ஒரு நாள் முயற்சி அனுபவம், தொடர்ந்த முயற்சி அடையாளம். முடிவு எடு, இன்றே தொடங்கு, தொடர்ந்து செய், அப்போதுதான் சிந்தனை சக்தியாக மாறும். இன்றிலிருந்து நம் சிந்தனையை நாம் செயலாக்குவோம். நினைத்ததை சொல்லி முடிப்பவன் அல்ல, நினைத்ததை செய்து காட்டுபவனே விவேகானந்தர் கனவு கண்ட மனிதன். நன்றி.